வணக்கம் உறவுகளை, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு செய்தி தொகுப்பு ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி. இன்றைக்கு 20ஆம் தேதி என்ற நாளைக்கு 21ஆம் தேதி என்ற உங்களுக்கு ஒரு பளிச்சண்டை அடிக்கணும் கண்ணில். மனசில் இருக்கா போய் இருக்கா பெல் பண்ணு 10 மிண்டை இல்லை அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு அபூர்வம் உண்மை எல்லாம் நாளைக்கு குண்டு தாக்குதல் சம்பந்தமான விடயங்களை வந்து எல்லாம் ஜனாதிபதி சொல்றதுக்கு இருக்கிறாராம் சொல்றேன். பரவல அடிபடுது. சரி, நாங்கள் அவரை அதை பற்றி ஒரு கதை சொல்லுவோம். மற்றது எங்களுடைய நாட்டிலே லஞ்ச ஊழல்களை இம்மியும் இடமில்லாமல் அழிப்போம் என்று அரசு வந்தது. அந்த அரசு வந்த பிறகு கனவேர் லஞ்ச ஊழல் அதிகாரிகளால் விசாரிக்கப்பட்டு பயிர்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு கிண்டப்பட்டு இப்பொழுது அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. அது மிக விரைவில் வெளியில் எடுக்கப்படும் என கூறப்படுகிறது. அதை பற்றியும் பார்ப்போம். அதை பற்றியும் பார்ப்போம். அடுத்தது பிள்ளையானுடைய கைது. எங்களுக்கு தெரியும், நேசதுரை சந்திரகாந்தன் என்று சொல்லப்படுகிற எங்களுடைய பிள்ளையான் பிள்ளையான் தான் எங்களுக்கு தெரியும். பிள்ளையான் கைதை பற்றி இருவர் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து புதிதாக ஒரு அறிக்கைகளை விட்டிருக்கிறார்கள். ஏன் கண்டுபிடித்தார்கள்? நிறைய பேர் நிறைய கதை கதைக்கிறாங்க. இதை பற்றியும் பார்க்கலாம். நாங்கள் மற்றது சந்தோஷமான நிகழ்வு ஒன்று என்னென்று சொன்னால், பட்டதாரிகளுக்கு மிக விரைவிலே நியமனங்கள் வழங்கப்பட இருப்பதாக அமைச்சு சொல்லுது. இப்போ இந்த பட்டதாரிகள் கேட்கக்கூடாது, நெடுக்கத்தானே சொல்லு மிக விரைவில் வந்து இப்போ சொல்லப்பட்டிருக்கு. இங்கே சொல்லியிருக்கிறோம், அதுக்கு காசு எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, நாங்கள் இவ்வளோத்தையும் இந்த தொகுப்புல பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவது நாங்கள் எங்கள்கிட்ட பிள்ளையானை பற்றி பார்ப்போம். எங்கள்கிட்ட பிள்ளையானை கைது செய்து இன்றைக்கு கண்ணாலா போச்சுது. அவர் 90 நாளைக்கு உள்ளுக்கு இருக்க போறார் என்று சொல்லப்படுது. அவரை பற்றி கன பேர் கவலைப்படு, அவரை பற்றி சில பேர் சந்தோஷப்படு. அவர் கைது செய்த நல்லவண்டு நான் சில பேர் கூடாண்டு முதுக்குத்தானண்டு சில பேர் சொல்லணும். என்னத்துக்கு சொன்னால் இஸ்டர் தாக்குதல் சுத்தாது என்று சில பேர் சொல்லணும். இல்லை அது இல்லை, அது கேம்பஸ் விரிவுரையாளர் அவர் காணாம கேட்ட உனக்கு என்ன தெரியும், இது அது இதுக்கு தாங்க இது ஒவ்வொரு ஏதோ தாங்கள் தான் பிடிச்சி கொண்டே கொடுக்க விட்ட மாதிரி தான் பிடிச்சவன் அதான் இருக்கிறான். பிடிச்சவன் அது பிடிச்சவன் அங்கே செய்கிறத செய்து கொண்டு இருப்பான் விசாரிச்சோம் இல்லையே. ஓ, அதுக்குள்ளே எங்கண்ட இவையும் சொல்லியிருக்கிறேன். எங்கண்ட பிரமண கட்சியின்றே இப்போ அடுத்து தான் ஜனாதிபதியா வாராண்டு சுழுரைத்து கொண்டிருப்பவர் எங்களுடைய நாமல் ராஜபக்சம் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க, இதெல்லாம் சும்மா அவரை பிடிச்சது எல்லாம் உங்க ஒரு இஷ்டத்தாக்குறதும் இல்லை, உங்க ஒரு கம்பெனிக்காரனையும் காணா பண்ண இல்லை. அது இந்த சும்மா இந்த இதுக்கப்புறம் அந்த புலம்பெயர் தமிழர் சும்மா அவருக்காக கதைச்சு கொண்டு இருக்கிறேன் தானே. காஜோட கொடுத்தேன் தெரிந்தானே புலம்பெயர் தமிழர்கள் சோறாக்கள் எல்லாம் அவையே சும்மா ஒரு கிளுகிழுப்பு காட்டி விடுற அவைக்கு அவையும் பாவம் தானே திருத்தி படணும். ஓ சரி பிடிச்சாச்சு பாருங்க விளையாட்டு இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுறாரு அவர் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் சும்மா இல்லை, சுப்பி இதெல்லாம் அந்த எங்கே புலம்பெயர் தமிழர்களை திருத்தி படுத்த தானே அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் கைது செய்து கொண்டு அவர் சொல்லியிருக்கிறார். இன்னொரு சொல்லியிருக்கிறார், ராஜித சேனாயக்கா சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், உதுவோளுக்கு எல்லாம் உதவி கணக்கு இல்லை, அது எவ்வளோ பிள்ளையான் எவ்வளோ ஒரு துரமான மேனேஜர் தெரியுமே. அவன் கருணாவும் அவரும் அடிபட்டு எங்கள்ட விடுதலை புலிகளையெல்லாம் அழிக்கிறது எங்களுக்கு எவ்வளோ உதவி செய்தவை நாட்டு. அதைய போயிடுச்சு, அதெல்லாம் சும்மா பிடிச்சி வச்சிருக்கு. அவே புடியாட்டி அவே விடுதலை புலிகள் இருந்தா தொப்பி வேலை நாங்கள் கண்டே பிடிச்சிருக்கிறா, நாங்கள் பிடிச்சே இருக்கிறாரு தெரியுமே. வந்த நாடு தான் தொப்பிகளை பிடிச்சினாங்க. அப்ப விடுதலை புலிகள் எல்லாம் இவைக்குதான் இருந்துக்கிறோம் போல சொல்றாரு. எல்லாம் நாங்கள் இவையெல்லாம் எடுத்து தொப்பிகளை சிங்கலாம். அப்ப இவைய எடுத்து போட்டு அப்ப இவைய நாங்க புடியாட்டி இந்த இவைய இஞ்சால வேறாட்டி இவைய எங்களுக்கு உதவி செய்யாட்டி நாங்கள் அதே பிடிச்சிருக்கலாதப்பா. அப்ப இது கதை செய்த புள்ளையப்பா, இதே அந்தவனை சும்மா எங்களுக்கு உதவி செய்தவனே என்ன அண்டு கருணாண்ணா பேட்டி கொடுக்க சொன்னவர் கடைசியாக நாங்கள்லாண்டா இல்லை இது பிபிசிக்கு நான் நினைக்கிறேன். பிபிசிக்கு சொல்லியிருந்தவர் ஒரு பேட்டியில் இறுதியாக நானும் பிள்ளையானும் தான் என்ன ஒரு தளபதி இருந்தவர், அவர் வந்து இறந்துட்டாரோ இல்லாட்டி இங்கே வெளிநாட்டு போட்டாலும் போடாது 2 பேரும் தான் கடைசியாக எல்லாத்தையும் விட்டு போட்டு இருந்து வந்தாங்க ஒரு வாகனத்தில். அவர் விட்டு போட்டு வந்தான் பிடிச்சோம். அதனால அந்த அலிசாயிர் மௌலானா உதவி செய்தன்னு சொல்லி தலைமைப்பிடங்கள் உடைஞ்சால் சிப்பாயில் என்ன செய்யும், எங்கே போகிறோம். இப்போ எங்கள்கிட்ட தமிழரசு கட்சி உடைஞ்ச நாடி நாங்கள் தமிழர்கள் சின்ன பின்னப்பட்டு கேட்டு யாருக்கு போடுறோம். அதே மாதிரி நடக்குந்த தலைமைகள் சிதறைச்சா எல்லாம் முடிஞ்சுது. கொமாண்டிங் இல்லாட்டி என்னண்டப்பா போகிறது ஆக்கள் 2 பேரும் ஜனம் வந்து அப்போ அது புலதானே செய்தது. அப்போ
வந்ததையா அப்ப அதைத்தான் அவர் சொல்றாரு, ராஜிதாவும் சொல்றாரு. அப்ப அப்ப நாளைக்கு அதான் நான் சொல்லியிருக்கிறேன், இதைத்தான் சொல்லி குப்பிகளே பிடிக்கலாம் போயிருக்கும். அவ இல்லாட்டி அது அவ விளையாட்டி விட்டாங்க நல்லாண்டு. ஆனா பயம் இருக்கு, அதுண்டு அடியன்னா அடிதானே. எங்கண்ட யசிக்குரு எல்லாம் இவற்றை அடியெல்லாம் நின்றது. ஆனா அதுக்கு ஒன்றும் செய்யல. அதுக்காக நாங்கள் துரோகம் செய்ததோட நாங்கள் என்ன அநியாயமா என்ன இதெல்லாம் கதைச்சா பிரச்சனை. அப்போ நாங்கள் அப்படியே விடுவோம். அடுத்தது அப்போ இந்த கைதுகளை பற்றி இப்போ இவர்களுடைய கண்டுபிடிப்பு என்ன ஆகும் என்று இப்போ நாளைக்கு தெரியுமாப்பா. 21ஆம் தேதி சொல்லியிருக்கிறேன். இவங்க இதெல்லாம் பிதட்டுறாங்களோ தெரியாது, என்ன இது சொல்ல போகிறாங்க, சிலோட தங்களோட பேரும் வந்து கொண்டு பார்க்குறாங்களோ தெரியாது என்ன. அதால் கொஞ்சம் பயம் இருக்குன்னு தானே. இன்னியோ நானோ குற்றம் செய்தவற்ற நெஞ்சுகள் குறுகுறுத்து கொண்டு தான் இருக்கும். மற்றவன் எல்லாம் எல்லாம் ஆரை பிடிச்சானே எனக்கு என்ன, நான் இதுனேன் 2 பேரும் அவன் போவான். இது குற்றம் உள்ளாக்கள் குறுகுறம் பார்ப்போம். நாங்கள் இன்னும் ஒரு இன்றைக்கு இப்போ எத்தனை மணி 10 மணி ஆகுது. இன்னும் நாளை எப்படியும் தானே, நாளையும் முடியலாம். நாங்கள் நாளைக்கும் பேப்பர் வாசிப்போம் பார்ப்போம். அப்போ அது போட்டும் ஒரு பக்கம். அடுத்தது எங்கள்கிட்ட 50 பேர் ஊழல்வாதிகளாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசு அதிகாரிகள், சும்மாக்கள் இல்லை, பிஸ்னஸ் மேன் இல்லை, சும்மா அரசியல்வாதிகள் இல்லை, அரச அதிகாரிகள். அரசாங்கத்திட்ட சம்பளம் வாங்கி கொண்டு அரசின் கட்டமைப்புகளை நடத்தி கொண்டிருக்கும் அதிகாரிகளுள் 50 பேர் இனங்காணப்பட்டுள்ளார்கள். 50 பேர்களுடைய பயில்கள் நிமிர்த்தி வைக்கப்பட்டுள்ளன. அவர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டு வைத்திருக்கின்றன. அவர்களுடைய விசாரணைகள் எல்லாம் இப்போது ஆரம்பிக்கப்பட போகுது. அவர்களுடைய பெயர்கள் அறிவிக்கப்பட போகுது. எல்லாரும் முழுசி கொண்டிருப்பினும் யார் முழுசுவினம்? களவெடுத்தவை மட்டும்தான் முழுசுவினம், மற்றவை ஒரு தரம் முழுசாயினம். நான் தப்பிட்டே எனக்கு என்ன, நான் அப்படியே சிலவளை பதவிகள் பறிபோகலாம், என்ன தண்டனைகள் கிடைக்கலாம். இவங்கள்ட்ட ஒரு கதையும் கதைக்கிறாது. எங்க இவங்கள்ட்ட தான் அவங்கள்ட்ட என்ன தள்ளி கொண்டு போயிடுவாங்க, தள்ளி கொண்டு போடுவாங்க. வடக்கில் கிழக்கில் சரி வடக்கில் எத்தனை பேர் பறிபோக போகுது எனக்குண்டா தெரியாது. வெயிட் அண்ட் சி. நித்திரையே விழாது. நித்திரை வருமே மனுஷனுக்கு, குற்றம் செய்தவர்களுக்கு நித்திரை வராது. அப்போ முடிச்சுட்டு வேண்டியான். நாளைக்கு கடவுள் எந்த பேரோ களவெடுத்தவே வரணும். நாளைக்கு பட்டாட்டி ஜோய்ப்பேன், நான் களவெடுத்தபடி கேள்வியவே எப்படி சொல்கிறாங்களேடா, அப்படி இருக்கிறாங்களே. சில பேர் அது என்ன நடக்குது, உத்தமர்கள் ஒன்றுக்கும் பயப்படாதுங்க. எங்களுடைய ஆக்கள் ஒன்றும் வராதா இல்லையே, எங்களுடைய ஆக்கள் ஒன்றும் வராது. எங்கே போய் முடிய போகுது பார்ப்போம். நாங்கள் பார்ப்போம் வெயிட் அண்ட் சி எல்லாம் வெயிட் அண்ட் சிலாம் இப்போ வெயிட் அண்ட் சியில் இருந்தோண்டு என்ன வெயிட் பண்ணுறதோ எனக்கு என்ன தெரியா. சரியோ, அப்போ அரசு அதிகாரிகள் 50 பேர் தானே, ஆக கூட இலங்கையிலே 50 பேர் தானே. 50 பேருக்கு ஆறு அதிர்ஷ்டம் மட்டும் தெரியும் தானே. அதிர்ஷ்டம்பவர்கள் அதை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் ஒன்றும் செய்யலாது. சரி, அடுத்தது எங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களிலே எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள், இலங்கையின் கௌரவ ஜனாதிபதி அன்று குமார திசாநாயக்க அவர்கள் பிரச்சாரங்களில் 6 இடங்களில் கழிச்சிருக்கிறேன். என்னென்று கழிச்சிருக்கிறேன்டா, நாங்கள் உள்ளூராட்சி தேர்தலில் எங்கண்ட கட்சியை வெல்லப்படினா தான் நாங்கள் காசு தருவோம் உள்ளூராட்சிக்கு, அல்லாட்டி காசு தர மாட்டோம் என்று சொன்னவர். அவர் மீது குற்றச்சாட்டு, தேர்தல் முறைப்பாடுகள் எல்லாம் போயிருக்கு. இப்போ அது இப்போ விசாரணைக்கு வர போது இப்போ ஜனாதிபதியும் போய் நிற்க போறாரு ஐயா. சரியோ, ஐயோ கடவுளே நான் அப்படி சொல்லலையாப்பா இவர் சொல்லியிருக்கிறார். எங்கள்கிட்ட தோழர் சொல்லுறாரு, ஐயோ இது என்ன கதையடா கதைக்கிறீர்கள், இது என்ன வில்லங்கடா கதைக்கவுமே. உங்களை பிடிக்கிறேன்றதுக்காக நான் தான் உங்களை பிடிக்கிறேன்டா, நீங்களும் என்னையாடா பிடிக்கிறீர்கள்? அடே நான் சும்மாதான்டா இருந்தேன், அடே சிவனே என்று ஊழலை அழிப்ப கொண்டு தான்டா நான் இருக்கிறேன், ஏண்டா என்ன போட்டு குழப்பறீங்கன்ற அளவுக்கு இப்போ அவரை கொண்டு வந்துட்டேன். அவர் சொன்னேன், நான் சொல்லி இல்லையாப்பா, நான் சொன்னது எங்கண்ட கட்சி தானே, நாங்கள் ஊழல்கள் அற்ற கட்சி என்றதை ஒப்புக்கொள்றியோ, இம்மியமிடம் என்ற ஒப்புக்கொள்றீங்களோ. அப்போ எங்களுடைய ஆக்களை நீங்கள் தெரிவு செய்தால் எங்களுடைய ஆக்கள் தானே இருப்பாங்க. அவங்க எங்கள்கிட்ட வளர்ந்தவங்க தானே, அவங்க காசு அடிப்பாங்களோ, நாங்கள் அடிக்க மாட்டோம், அவங்களும் அடிப்பாங்களோ, அடிக்க மாட்டாங்க தானே. அப்போ அவங்கள்ட்ட நாங்கள் 10 லட்சத்தை கொடுத்தால் 10 லட்சம் சிலவாகமென்று நான் யோசிப்பேனோ இல்லையோ, ஆகையினால் நான் உடனே கொடுக்கலாமோ இல்லையோ, கொடுக்கலாம் தானே, அப்படித்தானே. ஓ கொடுக்கலாம். அவன் வேற ஆக்கள் வந்தா எங்களுக்கு உங்களை பற்றி தெரியுமோ இல்லையே, உங்களை பற்றி விசாரிக்கணுமோ இல்லையோ? ஓம் தானே, அடியான மாதிரி விசாரிக்கணுமோ இல்லையோ? ஓ விசாரிக்கணும். நீங்கள் ஊழல் செய்தீங்களோ, முந்தியான் பட்டியல் பார்க்கணும், முந்தி காதடிச்சுக்கிறீங்களோ, காதடிக்க இல்லையோ, மக்களோட நடந்துக்கிறீங்களோ, நடக்க இல்லையோ, விசுவாசமா இருந்துக்கிறீங்களோ, ஐயோ எனக்கு கலைக்குது. அப்போ மக்களோட சரியா இருக்கிறீங்களோ, காசு அடிப்பீங்களோ, உண்மையா ரோட்டு போடுவீங்களோ, தார் போட்டு 2 போட்டு கிரவில போடுவீங்களோ, எங்களுக்கு ஒன்றும் தெரியாப்பா. இவ்வளவும் யோசிக்க எத்தனை மாஞ்சல் காசு அப்ப யோசிச்சு தானே நாங்க தரணும். அதைத்தான் நான் சொன்னேன். நீங்கள் ஏன்டா பிடிச்சி வைப்பீங்க?
அடே நான் இதைத்தாண்டா சொன்னேன். நான் இந்தியாக்கண்டா நான் உடனே இந்த தம்பி இந்த கொண்டு 10 லட்சத்தையும் போட்டுருவா கரியா போட்டுருவான்டா. அவன் 10 லட்சத்துக்கு ₹1 எடுக்க மாட்டான்டா. அவனுக்கு சம்பளமே நான் தான் கொடுக்குறேன். அவங்க அங்கே சம்பளம் வந்துட்டு பேங்க் கணக்கு போகிறதில்லை. அதுவும் எங்கள்கிட்ட கட்சிக்கு தான் பேசு. நாங்கள் அவங்களுக்கு அதில் பிரித்து கொடுக்குறோம். அப்போ அவன் காயை பற்றி தான் போய் ரோட்டை போட்டு வந்துடுவான். இது நான் இத்தனை பேர் விசாரிக்கணும்னு சொல்லுங்க. அப்போ உங்களை பற்றி ரெண்டு தான் நான் சொன்னேன். நான் வேறு ஒன்று சொல்லி ரொம்ப அறிக்கை வந்திருக்குது. இதுதான் உண்மையாக சொன்னேன். ரெண்டு தெளிவுபடுத்தப்பட்டு இருக்கு. அது என்னெந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் எப்படி எடுக்கிறார்களோ எங்களுக்கு தெரியாது. நாங்களும் கேட்ட செய்திகளை வச்சு சொல்றோம். ஆகையினால இவ்வளவு தான் செய்திகள். இப்போ முக்கிய செய்திகள் இப்போ ரெண்டிங்காக போய் கொண்டிருக்கு. வெயிட் அண்ட் சி. நாளை காலை வரையும் நாங்கள் பொறுத்திருப்போம். சித்திரை 21ஆம் தேதி ஊழல்வாதிகளின் பெயர்கள் வரப்போகிறது. அதாவது நாங்கள் கடைசியா பார்க்க போறோம். 31,000 பட்டதாரிகளுக்கு அரசு சேவையில் இணைக்கிறதுக்கு நடவடிக்கை ரெடியாகுங்க. இது நாங்கள் எல்லாம் ரெடியாகுங்கோ. தயவு செய்து இதையும் நாங்கள் சொல்றோம். நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காதீங்கோ. களத்தில் இறங்குங்கோ. உடனே எடுங்கோ. 30,000 பட்டதாரிகளுக்கு காசு ஒதுக்கியாச்சப்பா. பேரை போட்டுட்டு எடுங்களை நாக்களை. யார் சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையாக காசு ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. அப்ப காசு ஒதுக்குனா பேந்தினத்துக்கு எவ்வளவு பேர் எங்கள்ட்ட அலுவலகங்கள்ல இருக்கணும் பிரச்சனையோட என்ன ஆக்கள் இல்லாம வேலைக்கு ஆக்கள் இல்லாம கணக்கு ஆசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. ஆசிரியர் சேவையை எடுங்கோ கணக்கு. ஆசிரியர்கள் தான் தட்டுப்பாடாயிருக்கு இல்லையே. இங்க அப்புறம் நான் அங்க வச்சுதான் கழிச்சுக்கிறேன். சரியோ இந்த ஆண்டு 2000 போலீஸ் அதிகாரிகளையும் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 2000 போலீஸும் வேணுமா? தயவு செய்து எங்களுடைய இளைஞர்கள் அந்த ஜிம்முக்கு போய் இருக்கிறீர்கள். ஜிம்முக்கு போய் உடம்புல சும்மா வச்சிருக்காங்க. போலீஸ்ல போய் சேருங்க. போலீஸ்ல போய் ஒரு ஒரு கௌரவமான ஒரு ஒரு நேர்மையான ஒரு தமிழ் மக்களின் விசுவாசிகளாக நீங்கள் செயல்பட்டீர்களா என்றால் எங்களுடைய தமிழ் பகுதியை நல்லா கொண்டு போகலாம். உண்மையிலே எங்களுடைய தமிழ் போலீஸ் ஊழியர்கள் என்ன உண்மையிலே எங்களுடைய தமிழர்களுடைய பற்றாக இருந்து தமிழர்களுக்கு சரியாக சேவை செய்யலாம் இருந்தால் எங்களுடைய தமிழ் மக்களுடைய கன கஷ்டங்களாக இல்லையே. நாங்கள் உங்கள்கிட்ட நிம்மதியாக உங்கள்கிட்ட முறைப்பாடுகளை செய்யலாம். ஏன்னா எங்கள்கிட்ட பிள்ளைகள் எங்களுக்கு உதவி செய்வாங்க, எங்கள்கிட்ட என்னத்துக்கு உதவி செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வருவோம். அப்படி செயல்படுகின்ற நம்பிக்கொண்டு நாங்கள் இந்த செய்தி தோப்பிலிருந்து விடைபெற்றுக் கொள்வோம். என்ன நன்றி, வணக்கங்கள் போட்டு வரோம்.